அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நாங்குநேரி அருகே 2291 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழிற்சாலை பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 120 கோடி செலவில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் எனவும், நெல்லை மாநகராட்சியில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் எனவும், தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பது முற்றிலுமாக தடுக்கப்படும் எனவும், பாபநாசம் கோயிலில் 5 கோடியில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் எனவும், மேலப்பாளையத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலையாக விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் கூறியிருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு. மின் வாரியம் சூப்பரான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விண்ணப்பதாரர்களே நேரடியாக தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின் மீட்டர் வாங்க அனுமதி அளிக்கப்பட்டும் உள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் சமீபத்தில் ரத்து செய்யப்பட்டதால் மீட்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. புதிய மின் இணைப்பு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டும் உள்ளது. எனவே விண்ணப்பதாரர்களே நேரடியாக தனியார் நிறுவனங்களிடமிருந்து மீட்டர் வாங்க அனுமதி அளிக்கப்பட்டும் உள்ளது. அந்த நிறுவனங்களின் பெயர், விலை விவரங்கள் மின்வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டும் உள்ளது. விண்ணப்பதாரர்கள் மீட்டரை வாங்கி வாரிய பணியாளர்களிடம் வழங்கினால் அதை பரிசோதித்து பொருத்தப்படும் எனவும், ஒரு முனை மீட்டரின் விலையானது 970 ரூபாய் எனவும், மும்முனை மீட்டரின் விலையானது 2610 ரூபாய் எனவும் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. தைப்பூசம் தினத்தன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் வழக்கம் போல செயல்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வருகின்ற 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் நாளில் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள ஏதுவாக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் அன்றைய தினத்தில் வழக்கம் போல காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இயங்கும். நான்காவது அறிவிப்பு. பள்ளிகளில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்விச் சான்று ரத்து செய்யப்படும் என அமைச்சரான அன்பில் மகேஷ் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் உண்மைத்தன்மை நிரூபிக்கப்படும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டனையுடன் மட்டுமே நிறுத்தப்படாது எனவும், அவர்களின் கல்வித் தகுதி சான்றிதழ்களை முழுமையாக ரத்து செய்வதற்காக நடவடிக்கைகளை எடுப்போம் எனவும், ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களும் அந்தந்த பள்ளிகளில் ஆசிரியர்களை அழைத்து கவுன்சிலிங் மற்றும் அறிவுரை அளிக்கும் பணிகளில் ஈடுபட வேண்டும் எனவும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் உடனடியாக இது போன்ற பிரச்சனைகளில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு. வாகன ஓட்டிகளுக்கு குட் நியூஸ். வருடாந்திர மற்றும் வாழ்நாள் சுங்கச்சாவடி பாஸ் முறையை மத்திய அரசு அறிமுகம் செய்ய உள்ளது. இதன் மூலமாக வாகன ஓட்டிகளுக்கு தொந்தரவு இல்லாத பயணங்களை மேற்கொள்ள முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 3000 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் ஓராண்டு முழுவதும் கட்டணம் செலுத்தாமலே பயணிக்கலாம் எனவும், அதேபோல 30,000 ரூபாய் ஒருமுறை கட்டணம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கலாம் எனவும், இந்த திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தற்போது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 2 நாட்கள் பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளது எனவும், தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. சென்னை மாநகரில் காற்று மாசுபாட்டை கணிசமாக குறைக்க மின்சார பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டுவர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 625 புதிய மின்சார டபுள் டக்கர் பேருந்துகளை வாங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி சென்னையில் டபுள் டக்கர் பேருந்துகள் இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அதற்கான ஒப்புதல் பெறுவதற்காக தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பரிந்துரையையும் அனுப்பியுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. பள்ளிகளில் செயல்முறை தேர்வையொட்டி தடையற்ற மின் விநியோகம் வழங்க அதிகாரிகளுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து தேர்வு மையங்களிலும் காலை 7 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தடையின்றி மும்முனை மின் இணைப்புகள் வழங்கப்பட வேண்டும் எனவும், மையத்துக்கு மின் விநியோகம் செய்யும் மின் மாற்றியை கண்காணிக்க அலுவலர்களை நியமிக்க வேண்டும் எனவும், ஒவ்வொரு 5 மையத்துக்கும் அவசர காலங்களில் உதவும் வகையில் களப்பணியாளர்கள் பணியில் இருக்க வேண்டும் எனவும், பள்ளி அதிகாரிகளுடன் இணைந்து செயற்பொதியாளர் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், தேர்வு நேரத்தில் பராமரிப்புக்கான மின்தடை மேற்கொள்ளக்கூடாது எனவும், மாணவர்கள் படிப்பதற்கு தடையில்லாத வகையில் இரவு நேரங்களிலும் மின்தடை செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளது. 9வது அறிவிப்பு.
இந்திய ரயில்வேயில் 1036 காலி பணிகளுக்கான வெளியிடப்பட்டுள்ள வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க பிப்ரவரி 16ஆம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டண செலுத்துவதற்கான கடைசி தேதியானது பிப்ரவரி 17ஆக திருத்தப்பட்டுள்ளது. பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தற்போது விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு நீடிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் இடையே மார்ச் மாதத்தில் குளிர்சாதன புறநகர் ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடற்கரை தாம்பரம் இடையே பயணிக்க 95 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படவும் உள்ளது. இந்த ரயிலின் சோதனை ஓட்டம் பிப்ரவரி மாதம் 2ஆம் வாரத்தில் துவங்க உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. 2 குளிர்சாதன புறநகர் தொடர் ரயில்களுக்கான பெட்டிகள் தென்னக ரயில்வேயிடமிருந்து ICF வழங்க உள்ளது. 11வது அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி MLAவாக இருந்த EVKS இளங்கோவன் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி மரணமடைந்ததையொட்டி இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலை கடந்த ஜனவரி 7ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த தேர்தலில் திமுக வேட்பாளராக சந்திரகுமாரும், நாதக வேட்பாளராக சீதாலட்சுமியும் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளிட்ட 46 பேர் போட்டியிட்டனர். 12வது அறிவிப்பு. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமானது மாதவரம் GNT சாலை பொன்னியம்மன்மேடு அருகில் உள்ள புனித அன்னாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு துவங்கி மாலை 3 மணி வரை நடைபெறுகிறது. வேலைவாய்ப்பு முகாமில் 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு தேர்வு செய்யும் வகையில் 200க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்கின்றன. 13வது அறிவிப்பு. மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவில் கந்தூரி விழா நடப்பதையொட்டி காரைக்கால் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவளித்துள்ளார். அனைத்து அரசு தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை எனவும் 8ஆம் தேதி அரசு தேர்வுகள், ஜவஹர்லால் நவோதயா வித்யாலயா நுழைவுத் தேர்வுகள் நடக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. பெரியார் நகர் அரசு மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தை பிப்ரவரி 28ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். 15வது அறிவிப்பு. வள்ளலார் நினைவு தினத்தை ஒட்டி பிப்ரவரி 11இல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிபக் கழக மதுபான கடைகள், உரிமம் பெற்ற மதுபான கூடங்கள் செயல்படாது எனவும் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக 16வது அறிவிப்பு. கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவுக்கு செல்ல இன்று முதல் விண்ணப்பம் படிவம் வழங்கப்படுகிறது. இலங்கை கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவானது மார்ச் 14, 15 நடைபெற உள்ளது. மார்ச் 14ஆம் தேதி மாலை ஆலயத்தின் முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்குகிறது. தொடர்ந்து ஆலயத்தை சுற்றி சிலுவை பாதை திருப்பலியும் அன்று இரவு திருவிழா திருப்பலியும் நடக்கிறது. இரவு 9 மணி அளவில் அந்தோணியார் தேர் பவனி நடைபெறுகிறது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.